இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9th தமிழ் கொஷின் அண்டு ஆன்சர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4th கிளாஸ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 50 மார்க்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இதில் எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் நம்ம வந்துட்டு ரிவைஸாக வந்துட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுக்கிய கோடி பெரினும் குன்றுவ செய்யாதவர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு குடி பிறந்தார். ரெண்டாவது கொஷின் ஊழி பெயரினும் தான் பெயராதவர். ஸோ ரெண்டாவது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊழி பெயரினும் தான் பெயராதவர். ஸோ ரெண்டாவது கொஷின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு சான்றாண்மை உடையவர். மூணாவது கொஷின் சாகும் வரை உள்ள நோய் என்று வள்ளலார் யாரை கூறுகிறார். ஸோ மூணாவது கொஷின் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு புல்லறிவு உடையவர். ஸோ நாலாவது கொஷின் காணாதான் காட்டுவான். காணாதான் யார். ஸோ நாலாவது கொஷின் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அறிவில்லாதவன். ஸோ ஐந்தாவது கொஷின் இந்திய தேசிய இராணுவம் டேஷின் தலைமையில் டேஷ் உருவாக்கினார். ஸோ ஐந்தாவது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோகன் சிங் ஜப்பானியருடைய தலைமையில் வந்து உருவாக்கினார். ஆறாவது கொஷின் வந்துட்டு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். ஸோ காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு கொஷின் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆறாவது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூற்று சரி காரணமும் சரி. ஏழாவது கொஷின் இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற ஆண்டு. ஸோ ஏழாவது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1942ஆம் ஆண்டு வந்துட்டு இரண்டாம் உலகப் போர் வந்து நடைபெற்றது. எட்டாவது கொஸ்டின் இந்திய தேசிய இராணுவத்தில் டேஷ் பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. ஸோ எட்டாவது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீலாம்பிகை. ஒன்பதாவது கொஸ்டின் தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு கோபம் கொண்ட ஆங்கிலேய பிரதமர். ஸோ 9வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்ச்சில். 10வது கொஸ்டின் இந்திய தேசிய இராணுவம் மணிப்பூர் பகுதியில் கொடியேற்றிய இடம். ஸோ 10வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொய்ராங். 11வது கொஸ்டின் இன்பங்களை துய்த்த துறவு பூண வேண்டாம் என்னும் கருத்து அமைந்த காப்பியம் எது. ஸோ 16வது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீவக சிந்தாமணி. ஸோ 12வது கொஸ்டின் சீவக சிந்தாமணிக்குரிய மற்றொரு பெயர் யாது. ஸோ 12வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மன நூல். 13வது கொஸ்டின் சீவக சிந்தாமணியின் இளம்பகங்கள் எத்தனை. ஸோ 13வது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 13. 14வது கொஸ்டின் சீவக சிந்தாமணியை இயற்றியவர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இதை நல்லா பார்த்துக்கோங்க. சீவக சிந்தாமணியை இயற்றியவர். சீவக சிந்தாமணி இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருத்தக்க தேவர். 15வது கொஸ்டின் சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டகமாக திருத்தக்க தேவர் பாடிய நூல் யாது. ஸோ 15வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு நரி விருத்தம். 16வது கொஸ்டின் யாமங்காத நாட்டு வளம் அமைந்த இளம்பகம் எது. ஸோ 16வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாமகள். 17வது கொஸ்டின் திருத்தக்க தேவர் பின்பற்றிய சமயம் எது. ஸோ 17வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சமணம்.
18வது கொஷின். நெறி மறுப்பு எருமை விரி கமல் கலனி இத்தொடரின் கோடிட்ட சொற்களின் பொருள் யாது? ஸோ 18வது கொஷினுடைய ஆன்சர் வந்துட்டு கொம்பு மனம். 19வது கொஷின். வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வாரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை என்னும் அடிகளால் இடம்பெற்றுள்ள நயம். ஸோ 19வது கொஷினுடைய ஆன்சர் என்னன்னு பற்றி வந்துட்டு எதுகை. 20வது கொஷின். ஐம்பெரும் காப்பியத்தில் இடம்பெறாத நூல். ஸோ இந்த நாளை பாருங்கள், இதில் வந்துட்டு ஐம்பெரும் காப்பியங்களில் இடம்பெறாத ஒரு நூல் எது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ 20வது கொஷினுடைய ஆன்சர் என்ன பண்ணி வந்துட்டு நீலகேசி. 21வது கொஷின். வளம் நிறைந்த ஏமங்காத நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் டேஷ் வகையான உணவுகள் கிடைக்கின்றன. 21வது கொஷின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000. 22வது கொஷின். ஏமரங்காத நாட்டில் உள்ள மணி மாடங்களின் எண்ணிக்கை. ஸோ 22வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1000. 23வது கொஷின். சீவக சிந்தாமணியின் நாமகள் சிலம்பத்தில் டேஷ் என்னும் பகுதி நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. 23வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாட்டு வளம். 24வது கொஷின். திருத்தக்க தேவரனுடைய காலம். ஸோ 24வது கொஷினுக்கு வந்துட்டு திருத்தக்க தேவரனுடைய காலம். 24வது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9ஆம் நூற்றாண்டு. 25வது கொஷின். திருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். 25வது கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீவக சிந்தாமணி. 26வது கொஷின். இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பை தருக. ஸோ 26வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பண்பு தொகை வினைத்தொகை. 27வது கொஷின். சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? ஸோ 27வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அல்லல் சேரு. 28வது கொஷின். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு நல்யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே. ஸோ 28வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேரநாடு சோழநாடு. 29வது கொஸ்டின். அச்சமில்லாத நாடக முத்தொள்ளாயிரம் எந்நாட்டை கூறுகிறது. 29வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேர நாடு. 30வது கொஸ்டின். நாள் வாழ்க என்னும் வாழ்த்து பொருளை உணர்த்தும் சொல் யாது? 30வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாவலோ. 31வது கொஸ்டின். கொல் யானை மேலிருந்து இத்தொடரில் கொல் யானை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஸோ 31வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வினை தொகை. 32வது கொஸ்டின். கொல் யானை மேலிருந்து கூற்றிசைத்தல் போலுமே நல் யானை கோக்கிள்ளி நாடு அடிகளில் இடம்பெறும் அணி. ஸோ 32வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உவமை. 33வது கொஸ்டின். முத்தொள்ளாயிரத்தின் பா. ஸோ 33வது கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெண்பா. 34வது கொஸ்டின். புறந்திரட்டு என்னும் நூலிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முத்தொள்ளாயிரத்தின் செய்யுள்கள். ஸோ 34வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 108. 35வது கொஸ்டின். முத்தொள்ளாயிரத்தினுடைய ஆசிரியர். ஸோ 35வது கொஸ்டினுடைய முத்தொள்ளாயிரத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அறிய முடியவில்லை. 36வது கொஸ்டின். முத்தொள்ளாயிரம் ஆசிரியர்களுடைய
காலம். ஸோ 36வது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முத்தொள்ளாயிரம் ஆசிரியரின் காலம். ஸோ 36வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5ஆம் நூற்றாண்டு. 37வது கொஷின் ஆழ்ந்த மணநீர் கிடங்கின் மணநீர் கிடங்கு என்பது யாது? ஸோ 37வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகழி. 38வது கொஷின் மதுரை காஞ்சி நூலின் மொத்த அடிகள் எத்தனை? ஸோ 38வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 782. ஸோ 39வது கொஷின் மதுரை காஞ்சி நூல் மதுரை நகரின் சிறப்புகளை எத்தனை அடிகளில் பெருமைப்படுத்தி உள்ளது? ஸோ 39வது கொஷினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 354. பொறுத்துக. ஸோ பொறுத்துக பார்த்தீங்கன்னா வந்துட்டு புலை. புலை அப்படின்னா வந்துட்டு சாளரம். பனை அப்படின்னா வந்துட்டு முரசு. கயம் அப்படின்னா வந்துட்டு நீர்நிலை. ஓவு அப்படின்னா வந்துட்டு ஓவியம். குலா அத்து எவ்வகை அளபடை? ஸோ 41வது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குலா அத்து எவ்வகை அளபடை. ஸோ 41வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செய்யுளிசை அளபடை. 42வது கொஷின் ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தேறு உள்ள நகரம் எது? ஸோ 42வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதுரை. 43வது கொஷின் மதுரை காஞ்சி பாடியவர் யார்? ஸோ 43வது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதுரை காஞ்சி பாடியவர் யார்? ஸோ 43வது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாங்குடி மருதனார். 44வது கொஷின் மாங்குடி மருதனார் 8 தொகையில் டேஷ் பாடல்களை பாடியுள்ளார். ஸோ 44வது கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 13 பாடல்களை பாடியுள்ளார். 45வது கொஷின் மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர். மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர். ஸோ 45வது கொஷினோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலையாளங்களுக்கு செருவென்ற பாண்டியன். ஸோ 46வது கொஷின் காஞ்சி என்ற சொல்லின் பொருள் டேஷ் ஆகும். ஸோ 46வது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிலையாமை. 47வது கொஷின் மாகல் இலக்கண குறிப்பு யாது? ஸோ 47வது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உரிச்சொல் தொடர். 48வது கொஷின் மாட்டுத்தாவணி என்னும் சொல்லில் தாவணி என்பதன் பொருள். 48வது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 48வது கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தை. 49வது கொஷின் புகழ்பெற்ற போச்சம்பள்ளி சந்தை எம் மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணகிரி. 50வது கொஷின் கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபெயர்? ஸோ 50வது கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலவாகு பெயர். ஸோ இதோட வந்து 50 கொஷின் முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ கைஸ்.